ஹாய் ஃபேமிலி, இன்றைக்கி நம்ம கொடைக்கானல் விளாக் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் கொடைக்கானல் வந்து லாங் பேக் போயிருந்தோம். நான் வீடியோ தான் இப்போ தான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக கொடைக்கானல் வந்து நம்ம ஒரு 3 days ட்ரிப் போயிருந்தோம். என்ட்ரன் ஆனோடனே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு. வியூ பாயிண்ட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு ஃபால்ஸ் மாதிரி சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் இறங்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம போன இடம் பார்த்திங்கன்னா கொடைக்கானல் இந்த நீல்வீழ்ச்சி தான், சில்வர் ஃபால்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அங்கேயே பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்குது. உங்களுக்கு ப்ரெட் ஆம்லெட், மேகி, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேல் பண்ணுறாங்க. கொஞ்சம் பசியாக இருந்துச்சு, கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபால்ஸில் அந்த அழகெல்லாம் பார்த்தோம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு கொடைக்கானல் என்னென்ன இடம் போகிறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் காமிச்சிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அங்கே போகலாம். அடுத்து நம்ம போன இடம் பார்த்திங்கன்னா இந்த மியூசியம் தான். இங்கே வந்து காயின்ஸாக இருக்கட்டும், அந்த காலத்தில் என்னென்ன யூஸ் பண்ணாங்களோ அதெல்லாம் வந்து இந்த மியூசியமில் வந்து காமிச்சிருந்தாங்க. அண்ட் பேர்ட்ஸாக இருக்கட்டும், இந்த கொடைக்கானலில் என்னென்ன பேர்ட்ஸ் இருக்குது, இன்செக்ட்ஸ் இருக்குது, என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது, இது பார்த்திங்கன்னா ஸ்டோர்ஸு, அப்புறம் வந்து குறிஞ்சி ஃப்ளவர் பிளான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காமிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கொடைக்கானலில் என்னென்ன விலங்கு இருக்குது அதையும் காமிச்சிருந்தாங்க, பூச்சிங்க அதையும் காமிச்சிருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ வகையான முட்டைங்க இருக்குது, அப்புறம் நம்ம ஹியூமன் பேபிஸோட க்ரோத் காமிச்சிருந்தாங்க, பாம்பு, அனிமல்ஸு, மங்கீஸு, இந்த மாதிரி பேர்ட்ஸு, இதோட க்ரோத் எல்லாமே சூப்பராக காமிச்சிருந்தாங்க. இந்த செண்பகநல்லூர் மியூசியம் நினைக்கிறேன். இதை பார்த்து முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா வெளியே செம்ம மழை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தோம். ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஈவினிங் ஆகிடுச்சு. நாங்கள் அன்றைக்கி அவ்வளோதான் பார்த்தோம். நாங்கள் வந்து ஒரு 3 days பிளான் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம். காலையிலே கிளம்பிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் போன இடம் பார்த்திங்கன்னா அந்த கோடை லேக் தான் போயிருந்தோம். கோடை லேக்லேயே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. மழை ஒரு பக்கம் தூரிட்டே இருந்தாலும் செம்ம அழகாக இருந்துச்சு. சரி, நம்ம ஆல்ரெடி ஊட்டிலே போட்டிங் போனதால நம்ம வந்து ஹார்ஸ் ரைடிங் மட்டும் போயிருந்தோம். பாப்பாவும் என்னோடய ஹஸ்பண்டும் தான் ஹார்ஸ் ரைடிங் போயிருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. நான் சும்மா ஏறி உட்காந்து ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து கோடை லேக்கை சுற்றி நிறைய இதெல்லாம் இருந்துச்சு, பலூன் ஷூட்டிங்கு, நிறைய கடைங்கள்லாம் இருந்துச்சு. என் பொண்ணு பார்த்திங்கன்னா பலூன் ஷூட்டிங் பண்ணிகிட்ருக்கா, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் சைக்கிள் ரெண்ட் எடுத்து கூட அந்த லேக்கை சுற்றி நீங்கள் ரைட் பண்ணலாம், சூப்பராகவே இருக்கும். நிறைய ஷாப்ஸ் எல்லாமே இருந்துச்சு. உங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் இருக்கட்டும், ஷாப்பிங்கு எல்லாமே நீங்கள் அந்த கோடை லேக்கை சுற்றியே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம வந்து போன இடம் வந்து கோக்கர்ஸ் வாக் போயிருந்தோம். கோக்கர்ஸ் வாக் பக்கத்துலேயே பிராண்ட் பார்க்குமே இருந்துச்சு. நம்ம வந்து பார்க்கெல்லாம் போருன்றதால போகல. இது வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்து நிறைய வியூ பாயிண்ட் இருக்க மாதிரி காமிச்சிருந்தாங்க. அண்ட் கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருக்குது. குழந்தைங்களாம் இருந்ததுன்னா கஷ்டம்தான் அவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு போகிறது. நாங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் நடந்து போய் பார்த்தோம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு வியூ பாயிண்ட் எல்லாம். கொஞ்சம் போக போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு குளிர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து நான் நார்மலாக தான் ஸ்வெட்டர் எதுவுமே போடாமல் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குளிர் ஜாஸ்தியாக எங்களால் வாக்கே பண்ண முடியல. எங்களுக்கு 1 hour கிட்ட அங்கேயே டைம் வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருந்தது, டைம் வேஸ்ட் ஆகிற மாதிரி. அதுக்கப்புறம் பாதிலே வந்துட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பிராண்ட் பார்க் இருந்துச்சு. அதை தான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன். ஜஸ்ட் நான் என்ட்ரன்ஸ் தான் காமிச்சிட்ருக்கேன். நாங்கள் வந்து போகலை அதுக்கு. அடுத்து நாங்கள் வந்து மேப்பில் வந்து ரோஸ் கார்டனுக்கு தான் போகிறோம். ரோஸ் கார்டனில் வந்து இந்த குளிர் கிளைமேட் இல்லையா, ரோஸ் எல்லாம் அவ்வளோவா இருக்காது. அது அந்த சீசன் டைமில் தான் அவங்க வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த ரோஸ் கார்டனுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. ரொம்ப நல்லா நடந்து போய் பார்க்குற மாதிரி இருக்குது. மழை வந்து ஒரு பக்கம் நல்லா பேஞ்சிட்டே இருந்துச்சு. ரோஸ் எல்லாம் வந்து அதிகமாக இல்லை நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் ரோஸ் கார்டன் முடிச்சு நம்ம போன இடம் பார்த்திங்கன்னா பைன் ஃபாரஸ்ட் தான். பைன் ஃபாரஸ்ட் வந்து பார்க்குறதுக்கே நல்லா பயங்கரமாக நம்ம மூவிஸ்லாம் காமிப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. இதுவுமே டிக்கெட் வாங்கிட்டு என்ட்ரன்ஸ்லலாம் கடைங்கள்லாம் இருந்துச்சு. உள்ளே வந்து போகலான்னு பார்த்தீங்கன்னா சரி மலை, நடந்து பார்த்தா நடக்கவே முடியல, வழுக்குச்சு. அதுக்கப்புறம் நம்ம போன இடம் பார்த்திங்கன்னா குணா குகை தான். கொடைக்கானல்லே ஒரு ஹாட்ஸ்பாட்டான இடம்னா குணா குகை தான் அதில் ஃபேமஸ்ஸு. அந்த படம் வந்ததுலேருந்து இந்த குணா குகை ஃபேமஸ் ஆகிடுச்சு. இது வந்து கொஞ்சம் தூரம் நடந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இதுக்கு போகும்போதும் எங்களுக்கு மழை பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு. பட் பரவாயில்ல, குணா குகையில் என்ன தான் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை கன்சிடர் பண்ணாமல் போயிருந்தோம். செம்மையாக இருந்துச்சு. அந்த இதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். எல்லாமே லாக் பண்ணியிருந்தாங்க. மூவியில் இருந்த மாதிரி காமிக்கல, பட் சூப்பராக இருந்துச்சு. குணா குகையை பார்த்து முடிச்சு அடுத்து நமக்கு வந்து பில்லர் லாக்ஸ் பார்த்துருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. அதுவுமே ராக்ஸ்லாம் நின்றுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வர வழியில் வந்து ஒரு சர்ச் இருந்துச்சு. சர்ச் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு பூம்பாறை வில்லேஜுக்கு தான் அடுத்தது போயிருந்தோம். இதெல்லாம் நாங்கள் 3rd day தான் பார்க்குறோம். இதெல்லாம் பூம்பாறை வில்லேஜோட ஓவரால் வியூ பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேயே ஏதோ
கோயில் குறிஞ்சி ஆண்டவர் டெம்பிள் ஏதோ சம்திங் சொல்லியிருந்தாங்க. அந்த கோயிலுமே நாங்கள் வந்து விசிட் பண்ணிவிட்டு வர வழியில் பார்த்திங்கன்னா நிறைய பூண்டெல்லாம் இருந்துச்சு. அதுவுமே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு லேக் சொல்லியிருந்தாங்க. இந்த லேக் பேர் மன்னவனூர் லேக்குன்னு நினைக்கிறேன். இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிப்லைனாக இருக்கட்டும் உங்களுக்கு நிறைய இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அண்டு கொடைக்கானலோட ஃபேவரட் பார்த்திங்கன்னா சாக்லேட்ஸ் தான். சாக்லேட்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு நாங்கள் அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ரூம் பக்கத்தில் கோடை லேக் பக்கத்தில் தான் நாங்கள் ரூம் போட்டிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா இந்த ப்ளே ஏரியா இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் போயிட்டு பாப்பாவை ப்ளே ஏரியாவில் விட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். மறுநாள் காலையில் நாங்கள் கிளம்புறதா பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு 3 days பிளான் பண்ணியிருந்தோம். கொடைக்கானல் ஓவராலாக நாங்கள் வந்து சுற்றி பார்த்தோம். நீங்கள் 5 days பிளான் பண்ணிங்கன்னா இன்னும் ஃபுல்லாக கவர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்டு நம்ம சேனலுக்கு வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். பை ஃபேமிலி.